வாழைப்பூ கறி குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எண்ணெய் 50 மில்லி, கடுகுளுந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். கறிவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் பெரியது 1 நறுக்கி வச்சுக்கணும். கறி குழம்பு பொடி 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி சிறிதளவு, வெள்ளை பூண்டு 5, தக்காளி 2 நறுக்கி வச்சுக்கணும். வாழைப்பூவை சிறிதாக நறுக்கி மோரில் ஊற வச்சு குக்கருக்கு மாற்றிருக்கோம். இப்போ குக்கரை மூடிடலாம். விசில் வச்சுக்கணும். மூணு விசில் போதுமானது. புதினா மல்லி ஆஞ்சு ஒரு பவுலில் வச்சுருக்கோம். மோரில் ஊற வச்சு வாழைப்பூவை வேக வச்சு தனியாக வச்சுக்கணும். தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா மல்லி அரைச்சி விழுத வச்சுக்கணும். வேக வச்ச பாசிப்பருப்பு 100 கிராம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுந்து போட்டுக்கணும். கடுகுளுந்து வெடிக்கும் பதத்தில் இளங்கருவேப்பிலையாக சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்சிருக்க வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கணும். கறி குழம்பு பொடி நம்ம சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடணும். லைட்டாக கொதிக்கும்போது தக்காளி, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு விழுது அரைத்ததை நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவு நம்ம குழம்பு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொதிச்சதும் பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. பாசிப்பருப்பும் வாழைப்பூவும் நல்லா குழம்போட செட் ஆகிருக்கும். இந்த பதத்தில் நம்ம இறக்கி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். இதை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.